Hi friends, welcome back to our channel Score Max. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கான அப்டேட் வந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. நம்ம சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் December 12th வந்து நமக்கு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுருவோம். பட் அது ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் 2 மார்க் கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்கலாம். நீங்கள் படித்ததில் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த டிஆர்பி கிளியர் பண்ணலாம். சரி, நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A steel column of ISHB 350 at 72.4 kg per meter is subjected to a factored axial compression load of 2000 kilonewton. 2000 kilonewton compressive load சொல்லியிருக்காங்க. The load is transferred to a concrete pedestal of grade M20 through square base plate. Consider the bearing strength of concrete as 0.45 FCK, where FCK is the characteristic strength of concrete. Using limit state method and neglecting self height of base plate and steel column, the length of a side of a base plate is to be provided. அதாவது ஸ்டீல் காலம் ஆஃப் ISHB பாஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து கம்ப்ரெசிவ் லோடு வந்து 2000 kilonewtonக்கு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லோடு வந்து காங்க்ரீட்டில் வந்து அதோட கிரேட் வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து M20 கிரேடுன்னு ஸ்கொயர் பேஸ் பிளேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பியரிங் ஸ்ட்ரென்த் வந்து 0.45 FCK எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து FCK என்னென்ன தெரியும், கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட். தென் யூஸிங் லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சல்ஃபைட் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க பேஸ் பிளேட்க்கும் ஸ்டீல் காலம்க்கும். இந்த லென்த் ஆஃப் திஸ் சைட் பேஸ் பிளேட் எவ்வளோன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து என்னென்னா பியரிங் பிளேட்ஸ் வந்து எப்போவுமே வந்து காலம் கீழே தான் இருக்குது. எதுக்குன்னா லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த பேஸ் பிளேட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த பேஸ் பிளேட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபேக்டர் லோட் டிவைடட் பை பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காங்க்ரீட். நமக்கு வந்து ஃபேக்டர் லோட் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காங்க்ரீட் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் 0.45 FCK. FCK வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட். இப்போது நம்மளுக்கு ஃபேக்டர் லோட் 2000 kilonewton கொடுத்துட்டாங்களா. பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காங்க்ரீட் வந்து 0.45 FCKவா. FCKோட வேல்யூ நமக்கு M20 கொடுத்துருக்காங்களா. அப்போ நமக்கு 9 கிடைக்குமா. அப்போ ஏரியா ரெக்வயர்ட் ஈக்குவல் டு ஃபேக்டர் லோட் டிவைடட் பை கெப்பாசிட்டி ஆஃப் காங்க்ரீட். இது வந்து 2000 kilonewton கொடுத்துருக்காங்க. நம்ம நியூட்டனில் அது போடுறதுனால இன்ட்டு 1000 போட்டுக்கிறோம். அப்போ இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். தென் இப்போ நமக்கு சைட் ஆஃப் பிளேட் வேணும். அப்போது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், நமக்கு வந்து அவங்க வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேட் அப்படின்னு. அப்போ நம்ம ஈஸியாக ரூட் எடுத்தோம்னா வந்து இப்போ கிடச்சிருக்க ஏரியாவுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து சைட் பிளேட்டோட சைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போது வந்து நமக்கு ஆன்சர் வந்து 47.4 நமக்கு வந்து 471.4 mmன்னு ஆன்சர் கிடைக்கிது. அவங்க வந்து நமக்கு வந்து கொஷினில் வந்து எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம 44 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 47.1 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போது இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா பிளேட் ஆஃப் 42 சென்டிமீட்டர், அதாவது நம்ம 41 பாயிண்டில் கிடச்சதுனால நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 42 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஆப்ஷன் இங்கே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இது வந்து 48 கிடையாது, 42 தான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்க ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோன்னா நம்ம இதை வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்லேயே இதை போட்டுடலாம். இது பாருங்கள், நமக்கு வந்து இது வந்து கொஷினில் நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டீலோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஜஸ்ட் நம்மளை குழப்பறதுக்காக தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The critical bending compressive stress in a extreme fiber of a structural steel section is 1000 MPa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is given that yield strength of the steel வந்து 250 MPa,
width of flange 250 mm and thickness of flange 15 mm சொல்லியிருக்காங்க. அதாவது then as per the provision of IS 800/2007 the non-dimensional slenderness ratio of the steel cross section என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டாங்க 1000 MPa அப்படின்னு சொல்லிட்டு, ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் வந்து 250 MPaன்னு கொடுத்துட்டாங்க. வித் ஆஃப் ஃப்ளேஞ்ச் 250 mm, திக்னஸ் ஆஃப் ஃப்ளேஞ்சு 15 mm நமக்கு கொடுத்துட்டாங்க. IS 800/2007 படி நமக்கு அந்த ப்ரொவிஷனல்ஸ் படி டைமென்ஷன்ஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் கிராஸ் செக்ஷன் எப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, ஈல்டு ஸ்ட்ரென்த் தெரியும், இது நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நான் டைமென்ஷனல் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இந்த கோட் படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், லாம்டா ஈக்குவல் டு FY/FCR, அதாவது கிரிட்டிக்கல் பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். அப்போது நமக்கு வந்து இது தெரியும், 250 கொடுத்துட்டாங்க, இங்கே 250 நமக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, கிரிட்டிக்கல் பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 1000ன்னு தெரியும். இப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா 0.5. இங்கேயும் நம்மளை குழப்பறதுக்காக தான் வித் ஆஃப் ஃப்ளேஞ்சு, திக்னஸ் ஆஃப் ஃப்ளேஞ்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை பார்த்தது இதை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலாவாக இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம குழம்புவோம். அதுக்காக தான் வந்து இப்போ நம்மளை குழப்பறதுக்காக இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளியராக நமக்கு என்ன தேவை, அதுக்கான வேல்யூஸ் எது தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம கண்டுக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃப்னர் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்தெந்த லொக்கேஷனாக பிளேட் கிட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இதை கிட்ட பார்க்குறோம். இதில் வந்து ஏவும் பியும் வந்து பியரிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் C1 C2ங்கிறது வந்து இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டி அண்ட் இங்கிறது வந்து லாங்கிடியூடல் ஸ்டிஃப்னஸ், அதாவது எண்ட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து பியர் பண்ண லோடு அதிகம் பியர் பண்ண பியரிங் ஸ்டிஃப்னஸ்னும், நடுவில் கொடுத்துருக்கிறது வந்து இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னஸும் சொல்லியிருக்காங்க. தென் டி அண்ட் இங்கிறது லாங்கிடியூட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. டயக்ராம் படி நம்ம பார்க்குறோம். இப்போ இதே வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸ் இதை என்ன சொல்லுவோம்னா, டு ப்ரொவைடட் டு இன்க்ரீஸ் பக்லிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வெப் டியூ டு ஷியர்னால நமக்கு வந்து வர பக்லிங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே கொடுத்து போனால் ப்ரொவைடட் வெர்டிக்கல் அலாங் த ஸ்பேனோட எப்படி இருக்கோ அதுக்கோடையே வந்து நமக்கு வெர்டிக்கலாக கொடுத்துருப்போன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது. ஹரிசான்டல் லாங்கிடியூடல் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது என்னென்னா, டு ப்ரிவென்ட் வெப் பக்லிங் டியூ டு பெண்டிங் கம்ப்ரெஷனால் வர வெப் பக்லிங்கை தடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்பியரிங் ஸ்டிஃப்னஸ் ஆர் ப்ரொவைடட் சப்போர்ட்ஸில் கொடுக்குறதுனால வந்து அது என்பியரிங், நம்ம இங்கே பியரிங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா அதை தான் என்பியரிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே லோட் பியரிங் ஸ்டிஃப்னஸ் ஆர் ப்ரொவைடட் அட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்சிடர். லோட்ஸ் கிட்ட கொடுத்தா அது லோட் பியரிங் ஸ்டிஃப்னஸ், எண்டில் கொடுத்தா என் பியரிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர் என்ன பார்த்தோம், லாங்கிடியூடினலி இந்த கம்ப்ரெஷன் ஜோன் பார்த்தோமா, அப்போது வெர்டிக்கலி அலாங் த ஸ்பேன்னு பார்த்தோமா. தென் ஹரிசானல் ஸ்டிஃப்னர் எங்கே பார்த்தோம், அதுதான் வந்து லாங்கிடியூடலாக கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்குன்னு பார்த்தோம். என் பியரிங் பார்த்தோம், சப்போர்ட்டில் பார்த்தோம். லோட் பியரிங்கை பார்த்தோம், அண்டர் கான்சன்ட்ரேட்டட் லோட் பார்த்தோம். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 3 4 2 1 3 4 இதுதான் 3 4 2 1. நம்ம வந்து நமக்கு இது கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் போதும். ட்ரான்ஸ்வர் ஸ்டிஃப்னர் அப்படின்னு பார்த்தோம்னே நம்ம வெர்டிக்கலி அலாங் த ஸ்பேன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆப்ஷன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவே தேவையில்ல. ஆப்ஷன் டி பார்த்துட்டு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து இப்படி வந்து டைம் கன்சியூம் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நமக்கு வந்து லோட் ரிலேட்டடாக கான்செப்ட்ஸ் கொடுத்து அதை வந்து நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைனமெட்டிக்கல் மெக்கானிசம் மெத்தட் ஆஃப் அல்டிமேட் லோட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இட் ஸ்டேட்ஸ் த கொலாப்ஸ் இஸ் ஃபார்ம்ட் பை அஸ்யூமிங் த மெக்கானிசம் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ட்ரூ கொலாப்ஸ் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வந்து
இந்த மெக்கானிசம் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ட்ரூ கொலாப்ஸ் லோடுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஈக்குலிபிரம் அண்ட் மெக்கானிசம் கண்டிஷன்ஸ். இது வந்து ஈக்குலிபிரம் அண்ட் மெக்கானிசம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால் அப்பர் பவுண்ட் தியரம். இதுதான் அப்பர் பவுண்ட் தியரம் சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் அப்பர் லிமிட் ஆஃப் ட்ரூ கொலாப்ஸ் லோடுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரூ கொலாப்ஸ் லோடுக்கு வந்து அப்பர் லிமிட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் அல்டிமேட் ஸ்டாட்டிக் மெத்தடில் என்னென்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதே கொலாப்ஸ் லோடு வந்து ட்ரூ கொலாப்ஸ் லோடுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஈக்குலிபிரம் அண்ட் ஈல்டு கண்டிஷன்ஸ், அது வந்து ஈக்குலிபிரம் அண்ட் மெக்கானிக்கம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து ஈக்குலிபிரம் அண்ட் ஈல்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து லோவர் பவுண்ட் தியரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு லோவர் லிமிட் ஆஃப் ட்ரூ கொலாப்ஸ் லோடு, அது வந்து அப்பர் லிமிட் கொடுக்கும், இது லோவர் லிமிட் கொடுக்கும். தென் லோட் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த ஃபேக்டர் யூஸ் டு இன்க்ரீஸ் த working load to account for the effect of various uncertainties in working load calculation அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிசைன் லோடு பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம், லோட் ஃபேக்டர் இன்ட்டு ஒர்க்கிங் லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். டிசைன் லோட் ஈக்குவல் டு லோட் ஃபேக்டர் இன்ட்டு ஒர்க்கிங் லோட் நமக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஃபேக்டர் யூஸ் டு ரெடியூஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸோ தட் மோர் சேஃப்டி மே பி என்ஷூர் வெல் டிசைனிங் ஏ ஸ்ட்ரக்சர். நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா தெரியும். ஆக்சுவலி நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் தேவையோ அதை விட நம்ம அதிகமான ஸ்ட்ரென்த்தில் தான் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்றாங்க. இப்போது நம்ம இதை மேட்ச்சில் பார்க்கலாம். நமக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம கைனமெட்டிக்கல் மெக்கானிசம் மெத்தட்னால் என்ன பார்த்தோம், அப்பர் பவுண்டுன்னு பார்த்தோமா. தென் ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் அல்டிமேட் அண்ட் லோட் அனாலிசிஸ் என்ன பார்த்தோம், லோவர் பவுண்டுன்னு பார்த்தோமா. தென் ultimate strength to factor to decrease ultimate strength to design strength என்ன பார்த்தோம், factor of safety ன்னு பார்த்தோமா. factor to increase working load to ultimate load for design அப்படின்னு பார்த்தோமா, அது load factor. அப்போது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபோர்த் ஒன் தான் கரெக்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்து இது நமக்கு வந்து 1 மார்க் தான், 2 மார்க்கில் இந்த கொஷின் வராது. இது எதுக்காக உங்களுக்கு கவர் பண்ணால் இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஷின் பார்க்கலாம். as per IS 800/2007 the section in which the extreme fiber in compression can reach yield stress but cannot develop the plastic moment of resistance due to local buckling are called அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சென்டர்லெஸ் செக்ஷன்னா அப்படின்னா என்னென்னா the cross section in which the elements buckle locally even before the attainment of yield stress. yield stress அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது பக்கிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லெண்டர்னஸ் செக்ஷன். தென் பிளாஸ்டிக் செக்ஷன்னா என்னென்னா cross section which can develop plastic hinge and have the rotation capacity required for the failure of the structure by formation of plastic mechanism. அதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணி அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு வருது அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காம்பேக்ட் செக்ஷன் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் விச் கேன் டெவலப் த பிளாஸ்டிக் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பட் ஹாவ் இன்அடிக்வட் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ரொட்டேஷன் கெப்பாசிட்டி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் மெக்கானிசம் பிஃபோர் பக்லிங். அதாவது இப்போ இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணும், அது ரொட்டேஷன் கெப்பாசிட்டிக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி அதில் உண்டு. அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மெக்கானிசம் உருவாக்கும்னு சொல்கிறாங்க பிளாஸ்டிக் செக்ஷனில். பட் இங்கே உருவாக்க முடியலை, அதுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ரொட்டேஷன் இல்லை அப்படிங்கிறது வந்து காம்பேக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதே செமி காம்பேக்ட் செக்ஷன் அப்படின்னா த கிராஸ் செக்ஷன் இன் விச் த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இன் கம்ப்ரெஷன் கேன் ரீச் yield stress but cannot develop the plastic moment of resistance due to local bubbling are called semi compact or non compact section சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து yield stress அட்டைன் பண்ணும், பட் இதுக்கு வந்து இதனால் பிளாஸ்டிக் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோக்கல் பக்லிங்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து செமி காம்பேக்ட் ஆர் நான் காம்பேக்ட் செக்ஷன் சொல்கிறாங்க. நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க,
extreme fiber means compression can reach yield stress but cannot develop the plastic moment of resistance சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அதானே பார்த்தோம், இந்த yield stress அட்டைன் பண்ண முடியும், ஆனால் பிளாஸ்டிக் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாக்க முடியாது பக்லிங்னால அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நமக்கு செமி காம்பேக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஃபார் ஏ ரெக்டாங்குலர் செக்ஷன்னு சொல்லிட்டாங்க, வித் ஏனோ டெப்த் 2a சொல்லிட்டாங்க. ரேஷியோ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் ஃபார்முலா தெரியும், ZP = a/2 y1 bar + y2 barன்னு. இதே எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், ZT = I/y அப்படின்னு சொல்லி. அவங்க நமக்கு வந்து ரெக்டாங்குலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போது அதோட வித் வந்து ஏனோ டெப்த்து வந்து 2a சொல்லிட்டாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து y1 y2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ZP = a/2. அப்போ ஏரியாங்கிறது என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் நமக்கு தெரியுமா. அப்போ ஏரியா, அப்போ லென்த் வந்து a, பிரெத் வந்து 2a நமக்கு தெரியும். அப்போது a × 2a / 2. தென் y1 bar + y2 bar. y1 bar நமக்கு தெரியும் a/2. இங்கேருந்து சென்டர் வந்து a/2. இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து y2 a/2. அப்போ அது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ a/2 + a/2 என்ன கிடைக்கும், நமக்கு ஒரே ஒரு 1a தான் கிடைக்குமா. அப்போது இங்கே ஒரு a, இங்கே ஒரு a கிடைக்குது. அப்போ 3a பார்த்தோன்னா நமக்கு a³ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் வந்து கிடைக்கிது. தென் எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் பார்க்குறோம். அப்போ ZA = BD³/12 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா தெரியும். அப்போ நமக்கு B என்ன, a, டிங்கோட வேல்யூ வந்து 2a. அப்போ 2a³ / 12. தென் நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், y1 y2 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ a + 2 y + 2 அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து 2a/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். தென் அப்போ அங்கே ஒரு a மட்டும் இருக்குமா. அப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். ZE வந்து 2/3 a³ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். தென் அவங்க கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்தோம்னா இங்கே a³ கிடச்சிருக்கு, இங்கே 2/3 a³ கிடச்சிருக்கு. இதை நமக்கு சால்வ் பண்ணோம்னா a³ கேன்சல் ஆகிடும். அப்போ 2/3 கீழே இருக்கும். அப்போ இது மேலே கொண்டு தான் 3/2. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1.5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The plastic modulus of a section வந்து கொடுத்துருக்காங்க 5 × 10⁻⁴ அப்படின்னு. தென் இதோட ஷேப் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, இதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஷேப் ஃபேக்டர்னா என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா, ZP அதாவது பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் இஸ் σy / எலாஸ்டிக் மாடுலஸ் σy = MP/my ZP/ZE. நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இல்லையா. நமக்கு வந்து ஷேப் ஃபேக்டர் வந்து இங்கே கொஷினில் கொடுத்துட்டாங்க 1.2 அப்படின்னு. நமக்கு கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, செக்ஷன் வந்து ரெக்டாங்குலராக இருந்தால் 1.5நோ, சர்க்குலராக இருந்தால் 1.7நோ, ட்ரையாங்குலராக இருந்தால் 2.34நோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம், நம்ம கொஷின் வந்து பிளாஸ்டிக் மாடலஸ் வந்து கொடுத்துட்டாங்களா வேல்யூ, தென் ஷேப் ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்களா, நமக்கு பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், MP = ZP σy அப்படின்னா. அப்போ நமக்கு σy தான் வேணும். அப்போ MP/ZP. MP வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி வந்து 120 kN கொடுத்துருக்காங்க. kN கொடுத்ததுனால 120 × 1000 போட்டுக்கிறோம். ZPங்கிறது என்ன, 5 × 10⁻⁴ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 250 × 10⁶ Nm/m² கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதை இது பண்ணி எழுதுறோம்னா 240 MPa அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து இதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 240 MPa அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A time member consists of ISA 100, 75 and 8 longer, அதாவது நமக்கு 8 பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் லாங்கர் லெக் இஸ் கனெக்டட் டு ஏ கசட் பிளேட். லாங்கர் லென்த் வந்து கசட் பிளேட் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கனெக்டட் அண்ட் அன்கனெக்டட் லெக் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் டியூ டு கிராஸ் ஈல்டிங்க்கும் இதே டென்சைல் ஸ்ட்ரென்த் டியூ டு நெட் செக்ஷன் ஃப்ராக்சருக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக்கும் அவுட்ஸ்டாண்டிங்
அவுட்ஸ்டாண்டிங் லெக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக்னா a மைனஸ் டி பை டூ இன்டூ டி. இதே ஏரியா ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லெக்னா b மைனஸ் டி பை டூ இன்டூ டி. அப்போது நமக்கு வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக் வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருப்பாங்க 100 இன்ட்டு 75 இன்ட்டு 8 அப்படின்னு. அப்போ இது 8 அப்படின்னு. இது வந்து ஏங்கிறது வந்து 100 மைனஸ் டிங்கிற வேல்யூ 8/2 இன்ட்டு டி நமக்கு 8 போட்டு நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 768 mm² கிடைக்கும். இதே b மைனஸ் டி பை டூ இன்ட்டு டீனா பிங்கிறது வந்து 75 மைனஸ் டி பை டூ டி வந்து 8/2 இன்ட்டு 8 போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு 568 mm² அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா 768 இன்ட்டு 568 mm². நமக்கு அவங்களே கொஷினை கொடுத்துட்டாங்க mm² சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்னாலே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் அந்த சப்ஜெக்டே வந்து ஒமிட் பண்ணிடுறீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் கொஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஈஸியாக தான் வரும். நமக்கு ஜஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்க, நமக்கு அதுக்கான ஃபார்முலா சிம்பிளான ஃபார்முலாஸ் தான், ரொம்ப டஃப்பான ஃபார்முலாஸ் கூட கிடையாது. சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாலே போதும். இப்போது நமக்கு டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம படிச்சிருக்க வரைக்கும் டாபிக்ஸில் உள்ள கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும், நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நமக்கு நல்லா கான்செப்ட்ஸும் மைண்டில் நிற்கும். நமக்கு எக்ஸாம் டைமில் வந்து எப்படி இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.